ஹாய், ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு டே வந்து 6:15க்கு தாங்க ஸ்டார்ட் ஆனுச்சு. ஆனா அது 6:15 மாதிரியே தெரியாது. என்னமோ 7 மணி மாதிரி தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாரி விடிஞ்சிருச்சு. ஸோ எந்திரிச்சுட்டு அவசர அவசரமா வாசல்லாம் தெளிச்சு, கோலம் போட்டுட்டு, எப்பவும் போல நம்மளுடைய ஃபேவரெட்டு ரங்கோலி கோலம் தாங்க போட்டிருக்கேன். ரங்கோலியோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தவறுதலா வந்து போன ஒரு லாங் வீடியோல சொல்லிட்டேன். என்னுடைய வீட்டுக்காரவங்க 2 வயசுலேருந்து மாலை போடுறாங்கன்னு. இல்லங்க. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வீட்டுக்காரவங்க 5 வயசுலேருந்து மாலை போடுறாங்க. ஆமா. எப்பவுமே அவங்க வந்து நடந்து போவாங்க. என் வீட்டுக்காரு, என்னுடைய மாமனாரு, என்னுடைய அத்தை எல்லாரும் நடந்து போவாங்க. நாங்க சிவன் ராத்திரி அன்னைக்குன்னு கோயிலுக்கு போவோம். ஸோ நல்லபடியா என்னுடைய வீட்டுக்காரவங்க நேத்து அதாவது வெள்ளிக்கிழமை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஊருக்கு வந்துட்டோங்க. இது வந்து அன்னைக்குன்னு எடுத்த வீடியோ தான். ஊருக்கு கிளம்புற அன்னைக்குன்னு எடுத்த வீடியோ தான். ஸோ காலையில இங்கே கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு ரெட்டையாலம் எங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து தான் பண்ணுவோம். அதனால் அங்கே அனுப்பிவிட்றதுக்காக கிளம்பிட்டோங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பி போய் அங்கேயும் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வழி அனுப்பி விட்டுட்டோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து என்னுடைய வீட்டுக்காரவங்களும் நடக்கிறியான்னு கேட்டாங்க தான். நான் வருஷம் மாலை போட்டிருக்கேன். அதனால் சரி அடுத்த வருஷம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ஐயா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஈசன். புதுப்பட்டியில் வந்து என்னுடைய நாத்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் அங்கே தான் தங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே வரியான்னு கேட்டாங்க. என்னோடய வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துட்டனால அவங்க போயிட்டாங்க. ஸோ நான் போகலைங்க. அதனால் சிவன் ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் கிளம்புவோம். போயிட்டு நெடுங்குடி போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நெடுங்குடிக்கு முன்னாடி கண்ணுடையார் கோவில்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கேருந்து அங்கே போய் எல்லோரும் செட்டில் ஆகிட்டு அங்கே தான் நடந்து போகிறவங்களாம் குளிச்சடிச்சிட்டு கிளம்புவாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு நான் அங்கே போயிடுவேன். அங்கேருந்து அவங்க எல்லோரும் கூடயும் நடந்து கோயிலுக்கு போவோம். இந்த வருஷம் என்ன அப்படின்னா முகிக்கு வந்து மொட்டை எடுக்கிறோங்க. போன வருஷம் வந்து கரும்பால் தொட்டி கட்டினோம். இந்த வருஷம் வந்து சரி ஐயாவுக்கும் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முகிக்கு வந்து மொட்டை எடுக்கிறோம். மொட்டை எடுக்கிற வீடியோ கோயிலுக்கு போகிறது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நெடுங்குடி அப்படின்னாலே நிறைய மறக்க முடியாத நிகழ்வு இருக்குது. ஆமாம், நாங்கள் லவ் பண்ணும் பொழுதும் நெடுங்குடிக்கு ஓயாமல் போவோம். ஐயாவை பார்த்து பார்த்து சாமி கும்பிட ஓயாமல் போவோம். கல்யாணமும் எங்களுக்கு அங்கே தான் ஆணுச்சு. அதுக்கப்புறம் முகியோட 6 மாதம் கழித்து சாப்பாடு விட்டோம் இல்லையா, அன்னப்பிரசன்னம், அதுக்குமே அங்கே போய் தான் பொங்க வைக்க சொல்லி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சேலைலாம் எடுத்து போட்டு பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாய் சோறு அந்த பொங்கல் வந்து முகிக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தோம். அதனால் எங்களுடைய எல்லா நல்ல நிகழ்வுகளும் ஐயாவோட வாசலில் தான் தொடங்கியிருக்கு. ஏன்னா ஈசன் இருக்கையில் என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி நம்மளை சோதிப்பார். ஆனால் கைவிட மாட்டார். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் ரியலைஸ் பண்ணது. ஸோ உங்களோட அனுபவங்கள் எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு ஆட்டம் பிரிச்சுருவாங்கங்க. போன வருஷமே பார்த்துருப்பீங்க. டெம்போ போவோம். டெம்போவில் வந்து ஃபோட்டோலாம் கட்டி மைக் செட்லாம் போட்டு போவோம். ஏன்னா நடந்து போகிறவங்களுக்கு களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டை போட்டு விட்டுட்டே போவாங்க. ஆட்டம்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க எல்லோரும். ஆமாம், பாருங்கள், நான் அந்த வருஷம் வீடியோலாம் போடுறேன். சூப்பராக இருக்கும். நம்மளும் சேர்ந்து அதில் ஒரு சில டான்ஸு லேசாக, நம்ம அவ்வளோ பெரிய டான்ஸர்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் டைம்லலாம் டான்ஸ் ஆடுவேங்க. நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் விட்டாச்சு. இப்போ எப்போயாச்சும் ஆடினோம்னா முகி அப்பா கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு தான் ஆடவே தெரியலையே, ஏன் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதையும் வெளியில் காட்டிக்கிறது இல்லை. அதனால் நம்மளும் ஒரு சில ஸ்டெப்புகளை போட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோங்க. பிஃபோர் மேரேஜும் இப்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, பிஃபோர் மேரேஜ் போகும்பொழுது அவங்க வந்து லவ்வர்ஸாக போனோம். ஆமாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி போகும்பொழுது, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். அதுக்கடுத்து வந்து வருஷம் போகும்பொழுது, நாங்க கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம் போனோம். ஆமா. கல்யாணம் எங்களுக்கு தையில நடந்துச்சு. அங்கிட்டு ஒரு வாரத்திலேயே மாசி மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வருஷம் போயிட்டோம். 2வது வருஷம் முகி கையிலங்க. ஆமா. குட்டி குழந்தையா தூக்கிட்டு போயிருந்தோம். அதனால அங்க நெடுங்குடிக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு கனெக்ட் இருக்குங்க. ஐயாவுக்கும் எங்களுக்கும். ஆமா. இது வந்து நல்லபடியா கோயிலுக்கு நாங்களும் கிளம்பிட்டோங்க.
பார்க்குற எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கங்க. நல்லபடியா சிவன் ராத்திரியே கண் முழிச்சு நல்லபடியா ஐயாவ மனமுருக வேண்டி உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஆமா. நாங்க கிளம்பிக்கிட்டுருக்கோம். நாங்க பஸ்ஸில தான் போறோம். போயிட்டு அங்க கோவிலுக்கு முன்னாடி இருக்கு. கண்ணுடையார் கோவில்னு சொல்லிட்டு, அங்கேருந்து தாங்க நடக்க போறோம். நடந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிருவோம். ஆமா. போயிட்டு முகிக்கு மொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு உங்கள வந்து சந்திக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.